இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு அப்பாச்சி வெப் சர்வருக்கு கொடுக்குற ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. என்ன அப்படின்னா, சிம்பாலிக் லிங்காக இருக்கிற கமாண்ட் எல்லாத்தையுமே அப்பாச்சி வெப் சர்வர் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதாவது அந்த கமாண்ட் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அதை தான் பண்ணணும் அப்படின்னு வெப் சர்வருக்கு மென்ஷன் பண்ணுற லைன். இந்த லைன் வந்து சில வெப் சர்வரில், சில வெப் ஹோஸ்டிங் கம்பெனிஸில் டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க ரூட் லெவல்லையே. ஸோ நீங்கள் போட்டிங்கனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. சப்போஸ் நீங்கள் HTXSல ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, திடீர்னு 500 எரர் வருதுன்னு வைங்களேன். அதாவது நீங்கள் HTXS ஃபைல் ஏதாவது எடிட் பண்ணிவிட்டு சர்வரில் அப்லோட் பண்ணி உங்கள் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே 500 அப்படின்னு ஒரு எரர் மட்டும் வந்து நின்றுடும். அந்த மாதிரி டைமில் மட்டும் இந்த ஃபஸ்ட் லைனை ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ரீரைட்டில் அடுத்து ரெண்டாவதாக முக்கியமாக போட வேண்டிய லைன் என்ன அப்படின்னா, ரீரைட் என்ஜின் ஆன். அதாவது இந்த ரீரைட் பண்ணுறதுக்கான அந்த கோட் செட் வந்து எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுவும் சில நேரங்களில் ரூட் லெவலில் எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் .htxsல டைப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் இந்த ரீரைட் இன்ஜின் ஆன் அப்படின்றத ஒரு HTXS ஃபைலுக்கு ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் எழுதணும், திரும்ப திரும்ப எழுதி வச்சுட்ருக்கக்கூடாது. ஓகேயா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான URL ரீடைரக்ஷன், ரீரைட் பற்றி காட்ட போகிறேன். ரீரைட் சிலர் வந்து ரீடைரக்ஷன் நினச்சிக்குவாங்க. அது உங்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மையை பொறுத்தது. ஓகே, இப்போ நான் ஒரு சிம்பிள் ரீரைட் கோடை நான் எழுதுகிறேன், பாருங்கள். rewrite rule cap symbol dot star. இந்த டாட் ஸ்டார் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எது வந்தாலும் அப்படின்ற அர்த்தம். ஓகே, டாட் ஸ்டார். இது எஸ்கேப் கேரக்டர். இந்த ஸ்லாஷ் எங்கெங்கெல்லாம் நீங்கள் டாட் திரும்ப திரும்ப போட வேண்டியிருக்கோம், இங்கே நீங்கள் ஒரு எஸ்கேப் ஸ்லாஷ் பண்ணணும். டாட் HTML. எப்பயுமே ஒரு கண்டிஷன் எழுதுறீங்கன்னு வைங்களேன், ரூல், அதோட லாஸ்ட்டில் இந்த டாலர் சிம்பிள் போடணும். ஸ்பேஸ் விட்டு $1.php. அது என்ன NC அப்படின்னா நோ கேஸ் சென்சிட்டிவ் பார்க்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த NC ஸ்பேஸ் விட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போடுறோம். இப்போ இந்த ரீரைட் ரூலோட வேலை என்ன அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டில் இந்த இடத்துல என்ன டெக்ஸ்ட் வந்தாலும் சரி, அதாவது என்ன ஒரு ஃபைல் நேம் .html அப்படின்னு ஒரு லிங்க் இருந்தாலும் அது பேக்ரவுண்டில் அப்பாச்சி வெப் சர்வருக்கு ரிக்வஸ்ட்டாக அந்த ஃபைல் நேம் .php அப்படின்னு சொல்லி போகும். இது நீங்கள் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, techtamil.com. இதுதான் உங்களோட வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, login.html இப்படி ஒரு பேஜ் எழுதியிருக்கீங்க. ஓகே, நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோம், yoursite.com/first.html அப்படின்னு நீங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வெப் சர்வர் ஆக்சுவல் ரிக்வஸ்ட்டாக என்ன எடுத்துக்கும் அப்படின்னா, yoursite.com/first.php அப்படின்னு அந்த வெப் சர்வர், அதாவது உங்கள் அப்பாச்சி வந்து எடுத்துக்கும். அதாவது இந்த ஃபஸ்ட் டாட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த டாட் ஸ்டார். ஓகேயா? அது என்ன $1.php அப்படின்னா, இந்த டாட் ஸ்டார்ன்றது ஒரு ரீரைட் ரூலில் நிறைய இடத்துல போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டாட்க்கு அடுத்து இன்னக்குள்ளே நான் ஒரு டாட் ஸ்டார் போடுறேன்னு வைங்க, செகண்ட் மேட்சிங். அப்போது நான் இன்னொரு இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன், எனக்குள்ளே $2ன்னு போடணும். என்னென்னா, இந்த $1ஓட மீனிங் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்க டாட் ஸ்டாரில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது மேட்சிங் வர்றது எல்லாத்தையுமே இந்த $2ன்ற இடத்துல காட்டுறோம். அதான் நீங்கள் இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, இது ஒரு சின்ன பர்பஸ். நீங்கள் URL ரீடைரக்ஷனில் இன்னொரு முக்கியமான ரீடைரக்ஷன் எல்லாருக்கும் யூஸ் ஆகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பீங்க. அந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, display.phpன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பீங்க.
அதில் பலவிதமான கெட் மெத்தட் போட்டிருப்பீங்க. month equal to Jan and year equal to 2010 and page equal to 2. அதாவது உங்களோட டோட்டல் ஸ்கிரிப்டே வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 கெட் மெத்தடில் வச்சு நீங்கள் உங்கள் பேஜ் ஒர்க் ஆகிற மாதிரி இருப்பீங்க. ஆனால் யூசர்கிட்ட இப்படி ஒரு யூஆரில் கொடுத்தா அவங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஆரில் கொடுத்தா நல்லா இருக்குமேனு யோசிப்பீங்க. என்ன அப்படின்னா yoursite.com, அது பார்க்குறதுக்கு மட்டும் இந்த யூஆரில் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா display Jan 2010 2 இப்படி ஒரு யூஆர்எல் இருக்குது அப்படின்னா, அதாவது உங்களோட ப்ரௌசரில் இப்படி டைப் பண்ணி போட்டால் பேக்ரவுண்டில் இந்த display.php get மெத்தடில் month equal to Jan equal to year equal to இந்த வேல்யூலாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இதுக்கு பேர் தான் வந்து ஃப்ரெண்ட்லி யூஆர்எல்ஸ், SEO ஃப்ரெண்ட்லி யூஆர்எல், mod rewrite ரூல் எப்படியானாலும் சொல்லிக்கலாம். ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி நீங்கள் HTSSல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். rewrite ரூல். இந்த கேப் சிம்பிள் என்ன அப்படின்னா உங்களோட கண்டிஷன் இங்கே எந்த ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, டிஸ்பிளே அடுத்து என்ன போட்டிருக்கோம், ஹைஃபன் போட்டிருக்கோம். ஹைஃபன், இந்த ஹைஃபனுக்கு அடுத்து வர்ற A to Z, ஜனவரி பிப்ரவரி இது எல்லாமே ஆல்ஃபபெட்ஸ் தானே. ஸோ A to Z அதில் வர்ற எதுனாலும் சரி அது ஃபுல்லாக எடுக்கணும். அடுத்து இயர் தெரிய போகுது. இயரில் என்ன வரும், ஃபுல்லுமே நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ 0 to 9. ஓகே, அடுத்து ஒரு ஹைஃபன். அடுத்து வந்து வெறும் 2 போட்டால் டேட்டு மாதிரி இருக்குது. பேஜ் 2 இப்படி வச்சுக்கோம். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஹைஃபனுக்கு அடுத்து பேஜுன்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஹைஃபன் போட்டு திரும்ப ஒரு ஸ்கொயர், ஒரு parenthesis ஸ்கொயர் ப்ராக்கெட் 0 to 9. ஓகே, இப்படி வர்ற எல்லாத்தையுமே, அதாவது இந்த மேட்சிங்கில் இருக்கிற எல்லாமே நான் என்ன இருக்கேன்னு பாருங்கள். உங்கள் யூஆர்எல்லில் ஸ்லாஷ்க்கு அப்புறம், சாரி நான் ஸ்லாஷ் போட மாட்டேன், ஸ்லாஷ்க்கு அப்புறம் yoursite.com ஸ்லாஷ், நீங்கள் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் 2-3 கண்டிஷனோட மிஸ்மேட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வசதி. டிஸ்பிளேன்ற டெக்ஸ்ட்டுக்கு அடுத்து ஹைஃபனுக்கு அடுத்து வர்ற எந்த ஒரு ஆல்ஃபபெட்டையும் ஃபஸ்ட்டு மேட்சிங்காக எடுக்கணும். அடுத்த ஹைஃபனுக்கு அடுத்து வர்ற நியூமரிக் மேட்சிங் எல்லாத்தையும் 2வது வேரியபிளாக எடுக்கணும். அடுத்து வர்ற ஹைஃபன் பேஜ் அண்டர்ஸ்கோர், இந்த ஹைஃபன் பேஜ் அண்டர்ஸ்கோர். ஓகே, ஹைஃபன் பேஜ் ஹைஃபன். ஓகே, ஹைஃபன் பேஜ் ஹைஃபன். அதுக்கு அடுத்து வர்ற நம்பர் அதான் இது 0 to 9. 3வது வேரியபிளாக எடுத்துகிட்டு எந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும் அப்படின்னா http://yoursite techtamil.com /display.php month equal to $1. Okay, $1 and year equal to $2 and page equal to $3. ஓகே, ஸோ எப்போல்லாம் உங்களோட ப்ரௌசரில் இப்படி யூஆர்எல் இருக்கோ அப்போ எல்லாம் வெப் சர்வர் பேக்ரவுண்டில் அந்த யூஆர்எல் இருக்கிற இந்த விஷயங்களை மட்டும் Jan 2010 2 இதை மட்டும் எடுத்து display.phpக்கு கெட் மெத்தட் அனுப்பும். அதுக்கு தான் இந்த ரீரைட் ரூல் அப்படின்றது எழுதியிருக்கோம்.